بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, வளர்ந்து வருகின்ற இளைய சமுதாயம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில், சவால்களில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை போதைப் பொருள் பாவனை. இன்றைக்கு அதிகமான இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருப்பதை பார்க்கின்றோம். நாமெல்லாம் மீடியாக்களில், பத்திரிகைகளில் போதைக்கு அடிமையான இளைஞர்களினால் குடும்பத்திலே, சமூகத்திலே எவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது என்று எங்கோ நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மீடியாக்களின் மூலமாக அறிந்திருப்போம். நேற்றைய தினம் இதே ஜுபேல் மாநகரத்திலே உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த மாற்று மதத்தை சார்ந்த ஒருவர் தன்னுடைய மகன் போதைக்கு அடிமையாகிவிட்டான், அந்த போதை பழக்கத்திலிருந்து அவனை விடுவிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலிருந்து அழைத்து வந்திருக்கிறார். இங்கு அந்த போதை வஸ்துக்கள் கிடைக்காத காரணத்தினால்
மனோநிலை பாதிப்படைந்து தன்னுடைய தந்தையை குத்தி கொலை செய்தான் என்ற செய்தியை நேற்றைய தினம் தஅவா உதவியாளர்களில் சிலர் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். உண்மையிலேயே இந்த செய்தியை கேட்டவுடன் உடம்பெல்லாம் புல்லரித்து விட்டது. நாமெல்லாம் மீடியாக்களில் எங்கோ ஏதோ ஒரு இடத்திலே நடந்த நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் வாழுகின்ற இந்த பகுதியிலும் கூட இப்படியான ஒரு சூழல் நடந்திருப்பதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களே, கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெறுகின்றோம். அவர்களை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதில் முனைப்போடு இருக்கின்றோம். அதற்காக அவர்களுடைய உணவு, உறைவிடம், கல்வி, மருத்துவம் எல்லாவற்றிலும் அதிக கவனம் செலுத்துகின்றோம். நம்முடைய பிள்ளைகள் நாளைய தலைமுறையினர், நம்முடைய வாரிசுகள், அவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடல் கடந்து குடும்பத்தை பிரிந்து, பெற்றோர்களை பிரிந்து, சமூகத்தை பிரிந்து, உற்றார் உறவினர்களை பிரிந்து, பிடிக்காவிட்டாலும் கூட வேலையிலே பணியிலே ஈடுபட்டு ஒவ்வொரு மாதமும் குடும்பத்திற்கான, பிள்ளைக்கான படிப்பு செலவு, குடும்பத்திற்கான செலவு என்று நாம் அனுப்பி வருகின்றோம். பிள்ளைகளுடைய கல்வி, மருத்துவம் இதில் எவ்வளவு கவனம் செலுத்துகின்றோமோ அதைவிட கூடுதலாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் யாரோடு பழகுகின்றார்கள், யாரோடு பேசுகின்றார்கள், அவர்களுடைய நட்பு வட்டாரம் என்ன, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நார்மலான மனோநிலையில் தான் அவர்கள் இருக்கின்றார்களா அல்லது தனிமையை விரும்புகின்றார்களா, அவர்களுடைய பழக்க வழக்கங்களிலே மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கின்றதா என்று கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இருக்கின்றது. நாமெல்லாம் இங்கே குடும்பத்தினுடைய தேவைக்காக பிள்ளைகளை விட்டுவிட்டு வந்திருக்கின்றோம். அந்த பிள்ளை வளருகின்ற அந்த பிள்ளைகள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கின்றோம். அவர்களுக்கு செலவு செய்ய தயாராக இருக்கின்றோம். ஆனால் அந்த பிள்ளைகள் கண்காணிக்கப்படுகின்றார்களா, சரியான முறையில் அவர்கள் வளர்த்தெடுக்கப்படுகின்றார்களா, ஒழுக்க மாண்புகள் போதிக்கப்படுகின்றதா, ஒரு தாயினால் எந்த அளவுக்கு அந்த பிள்ளையை கட்டுப்படுத்த முடியும், இதையெல்லாம் எண்ணி பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுபோன்றுதான் வெளிநாட்டில் குடும்பத்தோடு வசிக்கக்கூடியவர்கள், ஹாஸ்டலிலே தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்கள், அவர்களும் பிள்ளைகளுடைய விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எதெல்லாம் சமூகத்திற்கு அழிவு தரக்கூடியதாக இருக்கின்றதோ அதை எல்லாவற்றையும் இஸ்லாம் என்ன செய்கின்றது, தடை செய்கின்றது. அதை மட்டுமல்ல, அது எதன் மூலமாக உருவாக்கப்படுகிறதோ அதையே இஸ்லாம் அழித்துவிட வேண்டும் என்று விரும்புகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். 5வது அத்தியாயத்தினுடைய 90வது வசனம். ஈமான் கொண்டவர்களே, மது, சூதாட்டம், சிலைகளை கொண்டு குறிபார்ப்பது, அம்புகளை கொண்டு குறிபார்ப்பது, சிலை வழிபாடு, இவையெல்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க அசிங்கமான செயல்கள். ஃபஜ்தனிபூஹு, இதிலிருந்து நீங்கள் முற்றிலும் விலகிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த மதுவின் மூலமாக,
போதை தருகின்ற இந்த வஸ்துக்களின் மூலமாக ஷைத்தான் எதை நாடுகின்றான் என்றால் அதையும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இன்னமா யுரீது ஷைத்தானு அன் யூகிய பைனக்குமுல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிரி வ யசுத்தக்கும் அன் ذிக்ரில்லாஹ் வ அனிஸ் ஸலா ஃபஹல் அன்தும் முன்தஹூன். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னமா யுரீது ஷைத்தான், நிச்சயமாக ஷைத்தான் நாடுவதெல்லாம் அன் யூகிய பைனக்குமுல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிர், இந்த சூதாட்டத்தின் மூலமாக மதுபானத்தின் மூலமாக உங்களுக்கு மத்தியில் விரோதத்தையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாஹுவை நினைவூறுவதை விட்டும் தொழுகையை விட்டும் தொழுகையை நிறைவேற்றுவதை விட்டும் உங்களை அவன் தடுப்பதற்குத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே மது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்காகத்தான் பலர் இந்த பாவத்திலே வீழாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், பல மக்கள் விமானத்திலே ஏறும்போது அருகிலே அமர்ந்து கொண்டு மதுபானத்தை கேட்டு வாங்கி குடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் யார் என்று பார்க்கும்போது முஸ்லிம் பெயருடையவர்களாக இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான சூழலில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய கண்காணிப்பு இல்லை என்றால் உண்மையிலேயே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், யாரையும் ஷைத்தான் வழிகெடுத்து விடுவான். நாமெல்லாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு பிள்ளை பாதிப்படைந்தது, எங்கோ ஒரு செயல் நடந்தது என்று. நாளைக்கு நம்முடைய பகுதியிலும் இது நடைபெறலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த இடத்துல ஹம்ர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஹம்ர் என்பது தமிழிலே இதற்கு மொழிபெயர்ப்பதாக இருந்தால் திரையிடுதல், மறைத்தல் அப்படிங்கிற பொருளை பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய புத்தியை மறைப்பது, அவனுடைய புத்தியில் தெளிவின்மையை ஏற்படுத்துவது, இதுதான் அதற்குரிய அர்த்தமாக நாம் பார்க்கின்றோம். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹம்ருன் வ குல்லு முஸ்கிரின் ஹராமுன். சஹீஹ் முஸ்லிம்ல 2003வது செய்தியாக பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், போதை தரக்கூடிய அனைத்தும் மதுபானமாகும், போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராமாகும். அப்ப போதை தரக்கூடியது அது மதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், அது சிகரெட்டாக இருந்தாலும், இன்னைக்கு நிறைய மக்கள் மதுபானம் தான் அதைத்தான் பெரிய பாவமாக கருதுகிறார்கள். அதுபோன்று கஞ்சா, அபின், இது போன்ற போதை வஸ்துக்களைத்தான் மிகப்பெரிய பாவமாக கருதுகிறார்கள், ஹராமாக பார்க்கின்றார்கள். சிகரெட்டும் ஹராம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, தொழுகையாளிகள், அதுபோன்று நல்ல காரியங்களில் தங்களுடைய செல்வத்தை கொடுக்கக்கூடியவர்கள், இவர்கள் பலர் இந்த புகைப்பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதை பார்க்கின்றோம். அப்ப போதை தரக்கூடியது அது எதுவாக இருந்தாலும், புகைப்பழக்கமாக இருந்தாலும் அது ஹராம், மார்க்கம் தடை செய்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த போதை தரக்கூடியதை பயன்படுத்துவதன் மூலமாக சுவனத்தின் இன்பத்தை இது நமக்கு தடுத்து விடுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் ஷரிபல் ஹம்ர ஃபித் துன்யா, இந்த உலகத்திலே மதுபானத்தை, போதை தரக்கூடிய வஸ்துவை யார் பயன்படுத்துகின்றார்களோ, அருந்துகின்றார்களோ, சும்மலம் யதுப் மின்ஹா, அதிலே யார் அந்த பாவத்தை செய்து அதிலே மீளாமல், பாவ மன்னிப்பு தேடாமல் அந்த பாவத்திலேயே தொடர்ந்து ஈடுபடுகின்றார்களோ, மறுமையிலே அல்லாஹ் தஆலா சூனத்து பானத்தை அவனுக்கு ஹராமாக்கி விடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒருவன் போதை தரக்கூடிய வஸ்துவை அருந்துகின்றான் என்றால் ஈமான் அவனிடமிருந்து உயர்த்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸினில் அப்து ஹீன இஸ்னி வஹுவ முஃமின், ஒருவன் ஈமானுடைய நிலையில் விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான்.
வலா யஸ்ரிகு ஹைன யஸ்ரிகு வஹுவ முஃமின், ஒருவன் மூமினாக இருக்கும் நிலையில் அவன் திருட மாட்டான். வலா யஷ்ரபு ஹைன யஷ்ரபு வஹுவ முஃமின், ஒருவன் மூமினாக இருக்கும் நிலையில் அவன் மதுபானத்தை அருந்த மாட்டான், போதைப் பொருட்களை பயன்படுத்த மாட்டான். வலா யக்துலு வஹுவ முஃமின், ஒருவன் மூமினாக இருக்கும் போது கொலை செய்ய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். யாரெல்லாம் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றார்களோ அந்த நேரத்திலே ஈமான் உயர்த்தப்படுகிறது, ஈமான் அவனிடமிருந்து அகற்றப்படுகிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் விளங்குகின்றோம். இக்ரிமா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில், கைஃப யுன்ஸஉல் ஈமான் மின்ஹு, அவனிடமிருந்து எப்படி ஈமான் அகற்றப்படுகிறது? அவர்கள் சொன்னார்கள், தங்களுடைய விரல்களை கோர்த்துவிட்டு சொன்னார்கள், வஷப்பக பைன அஸாபிஹி ثم அக்ரஜஹா, இப்படி எப்படி இது விலகுகிறதோ அதுபோன்று ஈமான் அவனிடமிருந்து விலகுகிறது. ஃபைன் தாப ஆத இலைஹி ஹாகதா வஷப்பக பைன அஸாபிஹி, பிறகு அவன் தௌபா செய்து அந்த பாவத்திலிருந்து மீளும் போது ஈமான் அவனிடத்திலே வந்து விடுகிறது என்று தங்களுடைய விரல்களை இப்படி கோர்த்து காட்டினார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, போதைப் பொருட்கள் அது மதுவாக இருந்தாலும், பொடியாக இருந்தாலும், அபினாக இருந்தாலும், அதுபோன்று சிகரெட்டாக இருந்தாலும், போதைப் பொருட்களை பயன்படுத்தும் நிலையில் ஒருவனுடைய ஈமான் அகற்றப்படுகிறது. அந்த நிலையில் நமக்கு மரணம் ஏற்பட்டால் என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள். ஒருவன் புகைத்துக் கொண்டிருக்கிறான், அப்போது அவனுக்கு மரணம் ஏற்படுகிறது. மதுபானம் அருந்திக் கொண்டிருக்கிறான், அப்போது அவனுக்கு மரணம் ஏற்படுகிறது. சூஉல் ஹாத்திம், கெட்ட முடிவாக இருக்கும் அவனுடைய மறுமையின் வாழ்க்கை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே யாரெல்லாம் போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றார்களோ, போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்களோ, மறுமையில் அவர்களுடைய நரகத்தின் நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். ஜெய்ஷான், யமனிலே ஒரு பகுதியினுடைய பெயர் ஜெய்ஷான் என்ற பகுதியில் ஒரு மனிதர் வருகின்றார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறாங்க, அன் ஷராபின் யஷ்ரபூனஹு பி அர்திஹிம் மின துர்ரதி, அதாவது இந்த சோளத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்ற மிஸ்ர் என்கின்ற ஒரு வகையான பானத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த மனிதர் கேட்கின்றார். யமன் வாசிகள் சோளத்திலிருந்து ஒரு வகையான மிஸ்ர் என்கின்ற பானத்தை தயாரிப்பார்கள். அது பற்றி கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார், ஓ முஸ்கிருன் ஹுவ, அதிலே போதை ஏற்படுமா, போதை தரக்கூடிய அந்த நிலைமை ஏற்படுமா என்று கேட்கும்போது அந்த மனிதர் ஆம், அது போதை தரக்கூடியது என்று சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராமுன், போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், லிமன் யஷ்ரபுல் முஸ்கிர அன் யஸ்கியஹு மின் தீனத்துல் ஹபால், யார் போதை தரக்கூடியதை அருந்துகின்றாரோ, யார் போதை தரக்கூடியதை இந்த உலகத்திலே அருந்துகின்றாரோ அவருக்கு மறுமையிலே அல்லாஹு தஆலா தீனத்துல் ஹபால் என்கின்ற பானத்தை கொடுப்பான். யா ரசூலல்லாஹ் வமா தீனத்துல் ஹபால், தீனத்துல் ஹபால் என்றால் என்ன என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், அரகு அஹ்லின் நார் அவ் உசாரத்து அஹ்லின் நார், நரகவாசிகளுடைய வியர்வை, நரகவாசிகளுடைய சீல் சலம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி சஹீஹுல் முஸ்லிம்ல 2002வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகையாளியாக இருக்கக்கூடிய ஒருவன் அவன் மதுபானத்தை அருந்துகின்றான் என்றால் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் செவிமடுத்திருக்கின்றேன், இந்த உலகத்திலே போதையை அருந்துகிறானோ 40 நாட்களுடைய தொழுகைகள் அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. 40 நாட்களுடைய தொழுகைகள் அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அவன் திருந்தி பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹு தஆலா அவனை மன்னிப்பான். ஆனால் மீண்டும் இந்த செயலை அவன் செய்தால் மீண்டும் அவனிடமிருந்து 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. மீண்டும் அவன் பாவ மன்னிப்பு தேடி திருந்தினால் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிப்பான். மீண்டும் இதே பாவத்தை அவன் செய்தால் மீண்டும் 40 நாட்களுடைய தொழுகை அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது.
மீண்டும் அவன் பாவ மன்னிப்பு தேடினால் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான். ஆனால் 4வது தடவையும் அவன் இதை அருந்தினால், இந்த போதை வஸ்துக்களை அவன் சாப்பிட்டால் அல்லாஹு தஆலா மறுமையிலே தீனத்துல் ஹபால் நரகவாசிகளுடைய சீல் சலத்தை அல்லாஹ் அவன் மீது கடமையாக்கி விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த போதை வஸ்துக்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள், அதனால் பாதிப்படைந்தவர்கள், இவர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும், குறிப்பாக வெளிநாட்டிலே வாழுகின்ற பெற்றோர்களாகிய நீங்கள் இதை அறிந்து வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு சொல்ல வேண்டும், என்னுடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளை, அவனை நீ கண்காணிக்க வேண்டும், நீங்கள் அவனை கண்காணிக்க வேண்டும், அவனுடைய நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும். அவன் ஒரு மனிதன் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிவிட்டால் அவன் தனிமையை விரும்புவான். அதிகமாக என்ன செய்வான்? தனிமையை விரும்பக்கூடியவனாக இருப்பான். புதிய நண்பர்களோடு அவனுடைய பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்வான். பழைய நண்பர்களை எல்லாம் அவன் விட்டு விடுவான். ஏன்னா பழைய நண்பர்களில் இந்த போதைப் பொருட்கள் அடிமையாகாதவர்கள், தொழுகையாளிகளாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல ஒழுக்கமுடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு புதிய நண்பர்கள், இந்த போதைக்கு அடிமையானவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்கள், இதை விற்பனை செய்யக்கூடியவர்கள், யாரிடமிருந்து இந்த போதைப் பொருள் அதிகமாக கிடைக்குமோ அவர்களுடைய நட்பு வட்டாரத்தை அவன் அதிகமாக்கி கொள்வான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே ஒருவன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்திலே இருக்கின்றான். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் யாரை நண்பனாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் சிந்திக்கட்டும் என்று சொன்னார்கள். அப்ப நட்பு வட்டாரம், நம்முடைய பிள்ளைகளுடைய நட்பு வட்டாரம் அது எப்படி இருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க, கண்காணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவன் அவன் சுத்தமாக இருப்பதிலிருந்து தூரமாகுவான். தினமும் குளிக்க வேண்டும், பல் துலக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், நறுமணம் பூச வேண்டும். இப்படி சுத்தமாக இருப்பதிலிருந்து போதைக்கு அடிமையான பிள்ளைகள் சுத்தத்திலிருந்து தூரமாகுவார்கள். அப்ப இதுவும் கண்காணிக்கப்பட வேண்டும். அவன் சுத்தத்தை விரும்புகின்றானா, சுத்தமாக இருப்பதை விரும்புகின்றானா, அல்லது அழுக்கான ஆடைகளோடு அழுக்காக அவன் நடந்து கொள்கின்றானா, இதுவும் கண்காணிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒன்று. அதுபோன்று மூன்றாவது ஒரு விஷயம், அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? அவன் மெலிந்து கொண்டே செல்கின்றானா, அவன் மெலிந்து கொண்டே செல்கின்றானா, அவனுடைய பற்கள் கரையுடையதாக இருக்கிறதா, மஞ்சள் நிறமாக இருக்கின்றதா, அவனுடைய உடல் வாக்கு, அவனுடைய உடல்நிலை எப்படி இருக்கின்றது? சாதாரணமாக பசிக்கும் போது அவன் சாப்பிடுகின்றானா, அதிகமாக ஒருவன் சாப்பிட்டாலும் அங்கும் பிரச்சனை இருக்கின்றது, அதிகமாக ஒருவன் சாப்பிடவில்லை என்றாலும் அங்கும் பிரச்சனை இருக்கின்றது. அதனால அவனுடைய உடை, அவனுடைய நடை பாவனை, அவனுடைய தூக்கம், அவனுடைய பழக்க வழக்கங்கள், இது அனைத்தும் நம்முடைய பிள்ளைகள் கண்காணிக்கப்பட வேண்டும். இந்த விஷயங்களில் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கண்காணிக்கப்பட வேண்டும். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களுடைய உடல்நிலை தேய்ந்து கொண்டே செல்கின்றது என்றால் இவன் உணவுக்கு செய்கின்ற செலவை விட இந்த போதைக்குத்தான் அதிகமாக செலவு செய்கின்றான். இதெல்லாம் அறிகுறிகள், இதெல்லாம் தென்படுகின்ற அறிகுறிகள். இதை நாம் என்ன செய்யணும்? கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இளைய சமுதாயம், நாளைய தலைமுறை, நம்முடைய வாரிசுகள், நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள், இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அவர்கள் கேட்கும் போதெல்லாம் பணம் அனுப்பி கொடுக்கின்றோம். அந்த பணத்தின் வலி, அந்த செல்வத்தின் மீதுள்ள அந்த பெருமதி அவர்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். இந்த பணத்தை ஒரு செலவுக்காக ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், இப்படிதான் கேட்பாங்க. அந்த ஃபீஸ், அந்த எக்ஸாம், இந்த எக்ஸாம், நீங்கள் தீர விசாரிக்க வேண்டும், தீர விசாரிக்க வேண்டும். உண்மையிலேயே அவன் கேட்கின்ற இந்த கட்டணம், இந்த செலவுக்கான பணம், இந்த ஃபீஸ், அது எக்ஸாமுக்கான ஃபீஸ் தானா, கல்லூரிக்கான கட்டணம் தானா, அல்லது அவன் பொய் சொல்லி வாங்குகின்றானா? இதெல்லாம் தீர விசாரித்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கும் போது ஒவ்வொரு முறையும் பொருளாதாரத்தின் மதிப்பை, இந்த பொருளாதாரத்திற்கு பின்னால்
ஒரு தந்தையின் தியாகம் எவ்வளவு இருக்கின்றது. அந்த தந்தை எதையெல்லாம் இழந்து இந்த பொருளாதாரத்தை உனக்கு தருகின்றான், அந்த தந்தை எதையெல்லாம் இழந்து இந்த பொருளாதாரத்தை தருகின்றான் என்ற அந்த உணர்வை, அந்த உண்மையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நிறைய தந்தைமார்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம கஷ்டப்படுறது, நம்முடைய கஷ்டம் நம்மோடு இருக்கட்டும், அதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டாம், நம்முடைய மனைவிக்கு சொல்ல வேண்டாம், நம்முடைய தாய்க்கு சொல்ல வேண்டாம் என்று கருதுகிறார்கள். சொல்ல வேண்டும். நீங்கள் எவ்வளவு சிரமத்திற்கு பிறகு இந்த பொருளாதாரத்தை ஈட்டுகின்றீர்கள், அதிலே எவ்வளவு வேதனையும் வலியும் இருக்கிறது, இதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போதுதான் அவர்கள் சிக்கனமாக செலவு செய்வார்கள். அப்போதுதான் அந்த பொருளாதாரத்தை உங்களுடைய பிள்ளைகள் என்னுடைய தந்தையின் வியர்வை, தந்தையின் இரத்தம் என்பதை உணர்ந்து செலவு செய்வார்கள். எனவே இந்த பொருளாதாரத்தை அவர்களுக்கு வழங்கும் போது மிகவும் கண்டிப்போடு, கண்காணிப்போடு இந்த பொருளாதாரத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதன் மூலமாகத்தான் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க முடியும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மோசமான காலகட்டத்திலே, மிகவும் அபாயமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு வேண்டுமானாலும், எந்த குடும்பத்தில் வேண்டுமானாலும் இந்த பாதிப்புகள் ஏற்படலாம். அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய சமூகத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ். அம்மா பஅத். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த போதை வஸ்துக்கள் சமூகத்திலே, குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், இவர்களிடத்தில் இவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒன்று, இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் நேரடியாக அந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்வதில்லை. நேரடியாக அபின் விற்கிறேன் வாங்கன்னு சொன்னா எந்த இளைஞர்களும் வரமாட்டாங்க. அதே மாதிரி கஞ்சா விற்கிறோம் வாங்கன்னு கூப்பிட்டா எந்த இளைஞர்களும் வரமாட்டார்கள். ஓரளவு விழிப்புணர்வுகள் இருக்கின்றது. எப்படி இவர்கள் இதற்கு அடிமையாகின்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருட்களை மிட்டாயிலே, சாக்லேட்ல கலந்து என்ன செய்யறாங்க, கொடுக்கறாங்க. நம்முடைய பிள்ளைகள் அதை சாக்லேட் முட்டாய் அப்படின்னு சொல்லிதான் வாங்கி சாப்பிடுறாங்க. இலங்கையிலே எப்படி விற்பனை செய்தார்கள்? ஐஸிலே விற்பனை செய்தார்கள். நாம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய ஐஸ்கிரீம், ஐஸ், அதுல விற்பனை செய்தார்கள். அப்ப நம்முடைய கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில், அதனுடைய சுற்று வட்டாரங்களில் பரவலாக சாக்லேட் விற்பனை, ஐஸ் விற்பனை நடப்பது இயல்பானது. அப்ப இதிலே கலந்து என்ன செய்யறாங்க, விற்பனை செய்கின்றார்கள். ஆரம்பத்திலே வாங்கக்கூடிய பிள்ளைகள் இதை முட்டாய் என்றுதான் சாப்பிடும், இதை ஐஸ்கிரீம் என்றுதான் சாப்பிடும். ஆனால் இதை தொடர்ந்து சாப்பிட 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 இதற்கு அவர்கள் தன்னை அறியாமலேயே அடிமையாகி விடுகின்றார்கள். தன்னை அறியாமலே என்ன செய்கின்றார்கள், அடிமையாகி விடுகின்றார்கள். அதற்கு பிறகு அந்த முட்டாய் கிடைக்கவில்லை என்றால், அந்த ஐஸ் கிடைக்கவில்லை என்றால் அவர்களால் வாழவே முடியாது. மிகவும் அடிமையானவர்கள். முகாஃபஹத்துல் முஹத்திராத் என்று எல்லா பகுதிகளிலும் ஒரு துறை இருக்கின்றது. போதை தடுப்பு பிரிவு என்று ஒரு துறை இருக்கின்றது. அந்த துறையிலே அழைப்பாளர்களை அழைத்து போதையினால் அடிமையானவர்கள் எப்படிப்பட்ட மனோநிலைக்கு அவர்கள் மாறிவிடுகின்றார்கள், எவ்வளவு அவர்களுடைய மனோநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியம் பிடித்தவர்களாக மாறிவிடுகின்றார்கள் என்பதற்கான சில காட்சிகளை போட்டு காட்டினார்கள். அதுல போதையில் அடிமையானவர்கள், உண்மையிலேயே நீங்க கூட போதைக்கு அடிமையானவர்கள் யூடியூப்ல கூட நீங்க அடிச்சு பார்த்தா பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவர்களுடைய மனோநிலை பாதிக்கப்படுகிறது. பெற்ற தந்தை கை வளர்கின்றது, கால் வளர்கின்றது என்று பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து வளர்த்த ஒரு தந்தையை ஒரு மகன் குத்தி கொலை செய்வான் என்று சொன்னால் இந்த போதைப் பொருள் எங்கே அவனை கொண்டு விட்டிருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எங்கோ நடைபெற்ற இந்த நிகழ்வு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பகுதிகளிலும் நிகழலாம். அதனால நம்முடைய பிள்ளைகளை மிகவும் கண்காணிப்போடு, கண்டிப்போடு நாம் வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த போதை பாவனை எப்படியான சூழல்களில் விரைவாக
இந்த இளைஞர்களிடத்திலே குடிகொண்டு விடுகின்றது என்றால் அதற்கு 5 காரணங்களை சொல்கின்றார்கள். முதலாவது காரணம் வீட்டு சூழல். இன்னைக்கு பாருங்க, சுப்ஹானல்லாஹ், பல பெற்றோர்கள், பல தந்தைமார்கள் சிகரெட் வாங்க கொடுக்கிறதே தன்னுடைய பையன்ட்ட தான் காசு கொடுத்து விடுவாங்க. போய் வில்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா என்று தான் பயன்படுத்துகின்ற அந்த புகை அதை தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கொடுத்து தான் வாங்க சொல்கின்றார்கள் பல அறிவற்ற மடையர்கள். இதுக்கு உச்சகட்டமான வேற ஏதாவது வார்த்தை இருந்தால் கூட பயன்படுத்தலாம். இப்படி பல தந்தைமார்கள் செய்கின்ற இந்த செயலை பார்த்து 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 வளர்கின்ற ஒரு பிள்ளை என்ன செய்கின்றான்? இது தவறல்ல, புகைப்பழக்கம் இது குற்றம் அல்ல என்று திருட்டுத்தனமாக அவன் புகைப்பழக்கத்திற்கு அடிமையாகின்றான். அதற்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு தந்தையும் மகனும் சேர்ந்து புகைப்பிடிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதுபோன்று சில வீடுகளில் திருமண நிகழ்ச்சிகளிலே போதைப் பொருள் பீர் பார்ட்டிக்காக மதுபானம் பயன்படுத்தப்படுகிறது. மதுபானம் அது இன்றைக்கு ஃபேஷன் ஆகிவிட்டது. மாற்று மதத்தவர்களை அழைத்திருக்கின்றோம், முஸ்லிம் அல்லாதவர்களை அழைத்திருக்கின்றோம், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு விருந்துபசாரம் செய்ய வேண்டும் என்று பல இஸ்லாமிய திருமணங்களிலும் கூட பார்ட்டி ஹால் என்று என்ன செய்யறாங்க? இந்த மதுபானம் அது அங்கே பரிமாறப்படுகிறது. இது போன்ற வீட்டு சூழலின் காரணமாக சில பெற்றோர்கள், சில தந்தைமார்கள் குடிகாரர்களாக இருப்பார்கள். அவர்களை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள் எப்படி அவர்கள் இருக்க முடியும்? மதுபானத்திற்கு அடிமையாகாமல் இருக்க முடியும்? இப்படி வீட்டு சூழலின் காரணமாக பல பிள்ளைகள், பல இளைஞர்கள், பல மாணவர்கள் போதைக்கு அடிமையாகக்கூடிய காரணத்தை பார்க்கின்றோம். அதுபோன்று இரண்டாவது விஷயம் என்னவென்றால் சமூக சூழல். வீட்டில் அனைவரும் போதை பயன்படுத்தாதவர்களாக இருக்கிறாங்க. இன்னைக்கு சுப்ஹானல்லாஹ், ஆண்களின் சதவிகிதம் எந்த அளவுக்கு போதையை பயன்படுத்துகின்றார்களோ, இது போன்ற கஞ்சா, அபின் போன்ற போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு பெண்களின் விகிதாச்சாரமும் சரிசமமாக இருப்பதை பார்க்கின்றோம். இதில் கொஞ்சம் கூடுதல் குறைவுகள் இருக்கலாம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இரண்டாவது ஒரு சூழல் சமூக சூழல். சமூகத்திலே அவர்கள் பழகுகின்ற இடம், அவர்கள் பார்க்கின்ற காட்சிகள், அவர்கள் சென்று வருகின்ற இடங்கள், இங்க எல்லாம் பாருங்க நீங்க. சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய சூழல் இல்லை என்றால், மார்க்க சூழல் இல்லை என்றால் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பது அது ஒரு சவாலான விஷயமாக இருக்கும். எனவே இஸ்லாமிய சூழல், மார்க்க சூழலோடு நம்முடைய பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். குடும்பத்திலே போதைப் பொருட்களுடைய பாவனை அந்த பயன்பாடு இல்லை என்றாலும் கூட சமூகத்திலே அந்த பயன்பாடுகள் இருப்பதை பார்க்கின்றார்கள். அது நண்பர்களின் மூலமாகவோ சக மாணவர்களின் மூலமாகவோ இவர்களிடத்திலும் அது தொற்றிக் கொள்கின்றது. அப்ப சமூக சூழல் ஒரு இளைஞன், ஒரு மாணவன் போதைக்கு அடிமையாகுவதற்கு காரணமாக இருப்பதை என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். மூன்றாவது குடும்ப பிரச்சனை. தாயும் தந்தையும் ஓயாத சண்டை வீட்டிலே, இருவர்களும் இணக்கமாக இருப்பதில்லை. அதுபோன்று தாயும் தந்தையும் பிரிந்து வாழக்கூடிய சூழல். நன்றாக கவனிக்க வேண்டும். தாயும் தந்தையும் பிரிந்து வாழக்கூடிய சூழல். தாயினுடைய அரவணைப்பும் தந்தையினுடைய அரவணைப்பும் ஆதரவும் இது ஒரு பிள்ளைக்கு இல்லாமல் ஆகிவிடும் போது அங்கும் இந்த போதை பாவனைக்கு, போதை பயன்பாட்டிற்கு ஒரு பிள்ளை அடிமையாகுவது காரணமாக ஆகிவிடுகின்றது. அதனால பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் மனமிட்டு பேச வேண்டும். தாய் தன்னுடைய பிள்ளையிடத்தில் மனமிட்டு பேச வேண்டும். தந்தை, குறிப்பாக தந்தைமார்கள், உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே நீங்கள் ஒவ்வொரு நாளும் மனம் விட்டு பேசுங்கள், மனம் விட்டு பேசுங்கள். ஊருக்கு போனா கூட சில தந்தைமார்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு ஆர்மி ஆபீசர் மாதிரி. ஏன்னா ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான தொடர்பு என்பது தந்தை வீட்டிற்குள் சென்றால் மகன் வெளியே சென்று விடுகின்றான், மகன் வீட்டிற்குள் வந்தால் தந்தை வெளியே சென்று விடுகின்றார்கள். முகம் பார்த்து பேசுவதில்லை. தந்தை தன்னுடைய பிள்ளையின் முகத்தை பார்த்து பேசுவதில்லை, மனம் விட்டு பேசுவதில்லை. இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள்
இது போன்று ஒரு ஆதரவு, ஒரு அரவணைப்பு, ஒரு பாசம், ஒரு அன்பு இல்லாத காரணத்தினால் அந்த உள்ளங்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெறுகின்றது. அவர்களுக்கு எது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கின்றதோ அதற்கு அவர்கள் அடிமையாகி விடுகின்றார்கள். அதனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும், நான் உங்களுக்கானவன், நீ எனக்கானவன், எனக்கானவள் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளின் மீது நீங்கள் முழுமையாக அன்பு செலுத்த வேண்டும். சில நிறைய தகப்பன்மார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது மனசுக்குள்ளால இருக்கு அன்பு, அதல்ல, அது வெளிப்படுத்த வேண்டும். நீங்க பாருங்க, உயர்ந்த தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள். அரபுகளில் சிலர் என்ன செய்வாங்க, தந்தையை கட்டி அணைத்து நெற்றியிலே முத்தமிடுவார்கள். தந்தையை பார்க்கும் போது கட்டி அணைத்து முத்தமிடுவார்கள். தந்தை மகனை முத்தமிடுவார்கள். நாம தோளுக்கு வளர்ந்த பிள்ளைகளை என்றைக்காவது நாம் கட்டி அணைத்து முத்தமிட்டு இருக்கிறோமா? நாம நினைக்கிறோம் சின்ன பிள்ளைகளை தான் முத்தமிடணும். இல்லை, நம்முடைய ஆண் பிள்ளைகள் அவர்கள் நமக்கு தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டாலும் அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகளை முத்தமிடுறாங்க. ஒரு நபித்தோழர் சொல்றாரு, நான் என்னுடைய எந்த பிள்ளையும் முத்தமிட்டதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்து விட்டால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னாங்க. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு முழு அன்பையும் முழு பாசத்தையும், நீ எனக்கானவன், நான் உனக்கானவன் என்பதை உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். இப்படி உணர்த்தும் பட்சத்தில் இது போன்ற தவறான வழிகளில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகம் என்பது ஒரு போட்டி நிறைந்த உலகம். அவர்கள் பரீட்சையிலே தோல்வியடையும் போது அல்லது மதிப்பெண்கள் குறையும் போது ஒரு விரக்தியான நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். விரக்தியின் உச்சகட்டத்திற்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். அப்ப படிப்புல கொஞ்சம் பின்தங்கும் போது அவர்களை நாம் தட்டி கொடுக்க வேண்டும். இது மட்டும் வாழ்க்கை அல்ல, மதிப்பெண் மட்டும் வாழ்க்கை அல்ல என்று அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அவர்களுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி, வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்யறாங்க, மதிப்பெண் குறைந்து விட்டால் அல்லது தேர்விலே தோல்வி அடைந்து விட்டால் திட்டுறது, ஏசுறது, தண்டச்சோறு அப்படின்னு திட்டுறது, கண்டபடி வசைபாடுவது, இதனுடைய விரக்தியின் வெளிப்பாட்டினால் என்ன செய்யறாங்க, நண்பர்களோடு இந்த விரக்தியிலிருந்து, இந்த கவலையிலிருந்து, இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளிவருவதற்கான வழிகளை தேடுகின்றார்கள். அதிலே இந்த போதை பயன்பாட்டிலே சிக்கிக் கொள்கின்றார்கள். அவ இதுவும் நம்முடைய பிள்ளைகள் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுவதற்கு காரணமாக இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே, மீடியாக்களுடைய தாக்கம். இன்றைக்கு சமூக ஊடகங்கள், மீடியாக்கள்ல தேர்விலே தோல்வி அடைந்து விட்டால், காதலிலே தோல்வி அடைந்து விட்டால், வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விட்டால் உடனே என்ன காட்டுறாங்க, ஒரு மதுபானத்திற்கு அடிமையாகுவது, புகைப்பழக்கம், அதுபோன்று போதைக்கு அடிமையாகுவது, இதிலே நிம்மதி இருப்பதை போன்று மீடியாக்களில் காட்டப்படுகிறது. அப்ப மீடியாவினுடைய தாக்கமும் நம்முடைய பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடிய காரணமாக இருக்கின்றது. இதையும் அவர்களுக்கு நாம் எச்சரிக்கை வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள். அந்த அல்லாஹ்வுடைய அச்சம் எந்த உள்ளத்திலே இல்லையோ அந்த பிள்ளைகளை நாம் பாதுகாக்க முடியாது. எவ்வளவுதான் நீங்க கேமராலேயே கண்காணித்தாலும் கூட அல்லாஹ்வுடைய கண்காணிப்பிலே நீ இருந்து கொண்டிருக்கிறாய், அல்லாஹ் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், உன்னுடைய செயலுக்காக மறுமையில் நீ தண்டிக்கப்படுவாய் என்ற அந்த எச்சரிக்கை இல்லை என்றால், அந்த மறுமையை குறித்து, மரணத்தை குறித்து, மன்னரை வாழ்க்கையை குறித்து அந்த அச்சம் அவர்களுக்கு ஊட்டப்படவில்லை என்றால் அவர்களை பாதுகாக்க முடியாது. இங்க எவ்வளவுதான் கண்காணித்தாலும் சரி. அதனால அல்லாஹுவை குறித்த அச்சம் ஊட்டப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனா, சிறு பிள்ளைகளாக இருக்கும் போது, அதாவது ஒரு 6th ஸ்டாண்டர்ட், 6, 7, 8, 9 இந்த வகுப்புகளில் நாம் என்ன செய்கிறோம், மக்தப் மதரசாவுக்கு அனுப்பி வைக்கிறோம். அந்த பிள்ளைகள் கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ் என்று குர்ஆனையும் சுன்னாவையும் படிக்கின்றார்கள், கற்கின்றார்கள். ஆனால் எந்த வயதிலே அவர்களுக்கு மார்க்கம் கூடுதலாக ஊட்டப்பட வேண்டுமோ,
அல்லாஹுடைய கண்காணிப்பு, அல்லாஹுவை பற்றிய இறையச்சம் கூடுதலாக எந்த வயதில் ஊட்டப்பட வேண்டுமோ அந்த வயதிலிருந்து பிள்ளைகளை மார்க்கத்தை விட்டும் தூரமாக்குகின்றோம். என்ன சொல்றாங்க? 9ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, 10ஆம் வகுப்பு ஏன் பயானுக்கு வர்றதில்ல? என் புள்ள 10ஆம் வகுப்பு படிக்குது, டியூஷனுக்கு போறான். ஏன் மதரசாவுக்கு நீங்கள் அனுப்புவதில்லை? ஏன் மார்க்க கல்வி கற்றுக்கொள்வதற்கு மதரசாவுக்கு அனுப்புவதில்லை? 10ஆம் வகுப்பு படிக்கிறான். ஏன் சம்மர் கிளாஸுக்கு அனுப்புறதில்ல? 12ஆம் கிளாஸ் படிக்கிறான். என்ன நினைக்கிறோம்? ஒரு 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு, குர்ஆன் பாடசாலைகளுக்கு அனுப்பிவிட்டா எல்லாமே அழிஞ்சு போயிருமா? அவன் மார்க் அப்படியே குறைஞ்சு போயிருமா? நாமளாக அப்படி நினைக்கிறோம். தினமும் 1 மணி நேரம் அல்லாஹுவை குறித்து, அல்லாஹுடைய மார்க்கத்தை குறித்து, மறுமையை குறித்து, மரணத்தை குறித்து அவனுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவில்லை என்றால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கிடைக்க மாட்டார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு காலத்திலே வாழுகின்றோம், அவ்வளவு மோசமான காலத்திலே வாழுகின்றோம். அதனால எந்த வயதிலே அந்த டீனேஜ் பருவம் இருக்குதா இல்லையா, தடுமாற்றமுடைய அந்த பருவம், வழித வரக்கூடிய அந்த பருவம், அந்த பருவத்தில் தான் கூடுதலாக கண்காணிக்கப்பட வேண்டும். கூடுதலாக மார்க்கத்தோடு நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை நெருக்க வேண்டும். மார்க்கத்தோடு ஒரு சம்மர் கிளாஸ் எங்கேயாவது அறிவிக்கிறாங்களா? 10 நாட்கள் கோடைகால பயிற்சி முகாம் அனுப்பிவிடுங்கள். அந்த 10 நாள் போறதுனால பெரிய மதிப்பெண்ணெல்லாம் குறைந்து விடாது. வாரத்திலே 1 நாள் 1 மணி நேரம் மார்க்க உரைகள் ஆற்றப்படுகின்றதா? அந்த சபைகளிலே உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். முற்றிலுமாக 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், 12ஆம் கிளாஸ் படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான் அப்படின்னு முற்றிலுமாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மார்க்க சபைகளில் இருந்து, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரை பற்றி பேசுகின்ற சபைகளில் இருந்து நீங்கள் புறக்கணித்தால் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கானவர்களாக இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க மாட்டார்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்வதை போன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் காப்பாற்றுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அந்த நரக நெருப்பு மனிதர்களாலும் கற்களாலும் தயாரிக்கப்பட்டது. வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அங்கே பலசாலிகளான மலக்குமார்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்திலே உங்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி பாதுகாத்தால்தான் மறுமையிலே உங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்தல் என்பது இந்த உலகத்திலே பாதுகாக்க வேண்டும். அப்போதுதான் மறுமையில் உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். இதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய சமூகத்தின் நடைபெறுகின்ற எல்லா விதமான தீமைகளும் அனாச்சாரங்களை விட்டு நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பெண் மக்களை பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.